पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 472வது திருநாமத்தை அனுபவிப்போம். இது நிர்பயகா என்கிற திருநாமம். சீதையை அபகரித்து வந்த ராவணனுக்கு நல்ல ஹிதம் சொன்னான் விபீஷணன். அண்ணா, சீதையை திருப்பி கொடுத்துடு. ஆஞ்சநேயன் வந்த பிற்பாடு வலியுறுத்தி சொன்னான். அவருடைய ஒரு குரங்கு தூதன் இந்த பாடு படுத்தி எடுத்து நம்ம நாட்டை லங்கையை எரிச்சு எடுத்து, வேண்டாம், பலவானோட விரோதம் கூடாது, சீதையை திருப்பிடும் ராவணன். அதனால் விபீஷணன் மீது கோபம் கொண்டான். பவரில் உள்ளவளுக்கு பிடிக்காத சொன்னால் அவ்வளோதான். துவாம் து திக் குலபாம்சனன், கெட் அவுட் அப்படின்னு. என் மந்திரி சபையிலிருந்தும் விலக்கிட்டேன். குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே விபீஷணா, என் சகோதரன் என்பதனால மன்னிச்சேன். வேற அர்த்தம் பேசிகிட்டே இருந்தால் தலையை வெட்டியிருப்பேன். ஆனால் உன்னை இந்த நாட்டை விட்டு கடத்தி விட்டேன் போ அப்படி விட்டான். உடனே விபீஷணன் அந்தரிக்ஷத்திலே தாவி நின்றார், வானத்தில் நின்றார். அவருக்கு ஒரு சக்தி இருக்குது, ராட்சசர்களுக்கு ஒரு கிராவிட்டி எதிர்த்து நிற்கக்கூடிய பவர். அவரோட கூட இன்னும் 4 பேர் வந்தார்கள். அவருக்கு ஒரு கட்சி, அவர் கட்சியில் 4 பேர் உண்டு. அதனால் அந்த விபீஷண ஆழ்வான் அந்த 4 பேரையும் அழைத்து கொண்டு நேரே ராமனுடைய சைன்யத்துக்கு முன்னாடி வந்து நின்று சரணம் புகுந்தார். பல சர்ச்சைகளுக்கு பிற்பாடு விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. விபீஷணன், ராமா, உன்னிடம்தான் என் ராஜ்யம் எல்லாம் இருக்கு, நீயே எல்லாம் எனக்குன்னு வந்தான். அப்படிப்பட்ட விபீஷணனுக்கு ராமபிரான் உடனே அதே சமுத்திரக்கரையில், அதாவது சமுத்திரத்தின் வடகரையிலே வார்க்கா, நடுவில் சமுத்திரம், தெற்கு கரையில் லங்கை, 100 யோஜனை அகலம் உள்ள சமுத்திரம் அந்த இடம். ஒரு யோஜனை என்பது சிலர் சொல்கிறார்கள் 10 மைல், சிலர் சொல்கிறார்கள் 1 மைல். அப்படி வைத்துக்கொண்டா கூட 100 மைல் டிஸ்டன்ஸ். அந்த 100 மைல் கடலை கடந்தால்தான் லங்கையை முற்றுகையிட முடியும். அந்த 100 மைல் அகலமான கடலை கடக்கணும். 70 வெள்ளம் வானங்கள் சைன்யம் அங்கண்டா போகணும். அதுக்கு என்ன வழி என்று இன்னும் தெரியல. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கார் ராமபிரான். மந்திராலயம் நடந்துட்டு இருக்கு வானர்களோட. ஹவு டு கிராஸ் திஸ் ஓஷன். ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்கிறா, வானரங்கள் சொல்லித்து பேசாமல் அகஸ்திய பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணுவோம். நீர் சமுத்திரத்தை அன்றைக்கு பறிக்கினா மறுபடியும் ஒரு தடவை பறிக்கிடும், உடனே வத்திடும், நாம் எல்லாம் நடந்தே போயிடலாம் என்று ஒரு குரங்கு சொல்கிறது.
இன்னொரு குரங்கு சொல்கிறது இங்கிருந்தே சண்டை போடணுமா பார்க்கலாம், அவன் வரானா பார்க்கலாம். இப்படி பொட்டாணி கடலையை குறிச்சின்னு அவள் பேசிகிட்டே இருக்கா. மீட்டிங் நடக்கிறது, சொல்யூஷன் வரல. ஆக இன்னும் கடலை கடக்கும் வழி தரவில்லை, தெரியவில்லை, கடலை கடக்கவில்லை. ராவணன் இன்னும் யுத்தத்தில் மாளவில்லை, அவன் தான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். அந்த ராவணனுக்கு எப்பேற்பட்ட பலம் இருக்குது, அதுக்கு என்ன ஆற்றல், அவர்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பா, எப்படி சண்டை போடுவா, அதுவும் தெரியாது. இப்பேற்பட்ட புதிர்கள் அதில் எதிர்கொண்டு இருக்கான் ராமபிரான். அப்போ நம்ம விபீஷன் சரணம்னு கேட்டான். அப்போது வயதில் மூத்தவரான ஜாம்பவான்கிட்ட கேட்டார் ராமபிரான், ஒட்டி சுரப்பீனியன் தங்களை கருத்தை என்ன இவனை சேர்த்துக்கலாமான்னு. அவர் சொன்னார், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவோன்ட்டு. பழைய காலத்தில் பாருங்கள், மாட்டேன்னு சொல்லுவோம், பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலான்னு இல்லைன்னு அர்த்தம். சார் ஒரு 1000 ரூபா கொடுங்க, நான் அப்புறம் பார்க்கலாமே சார்னா கொடுக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். இப்போ நாஸ்தீதி பரியாயகா பஷாதிதி அயம் நாஸ்தீத்தி அஸ்ய பரியாயகான்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். அப்புறம்னா இப்பறம் எப்பவும் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக ஆகட்டும் பார்த்துக்கலாம்ன்றார் ஜாம்பவான். நாமே இப்போ பெரிய கஷ்டத்தில் இருக்கோம். எதிரி நாட்டை நோக்கி படையெடுத்து வந்திருக்கோம், அந்த சமுத்திரத்தை கடக்க வழி தெரியாமல் தவிக்கிறோம். இப்போ ஒருத்தன் வந்திருக்கான், இவனையும் சேர்த்துன்னு அவன் ப்ராப்ளம் தள்ள வச்சுப்பாங்களா? அதனால் அப்பா இப்போ நாங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கோம், நாங்கள் ஃப்ரீயாக அனுப்புகிறோம், உன்னை கன்சிடர் பண்ணுறோம், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு ஆளை அனுப்பிச்சிடுவோம் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் ராமவீரன் என்ன சொன்னான், என்னை ஒருத்த சரணம் அடைஞ்சிட்டா அவனுக்கு யாருக்கிட்டேருந்து அபயம் கொடுப்பேன், கவலையே வேண்டாம். அதனால் விபீஷனுக்கு அபயம் கொடுக்கணும். நல்லவனோ கெட்டவனோ அது இம்மெட்டீரியல். அவன் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக கூட இருக்கட்டும். என்னை சரண் என்று அடைந்து விட்டால் அவனை நான் கைவிட மாட்டேன். எனவே சுக்ரீவா, நீ எவ்வளோதான் ஆட்சேபித்தாலும் அதெல்லாம் செல்லாது, விபீஷனை அழைத்து வா என்று சொல்லிட்டான். உடனே விபீஷனை அழைத்து வந்துட்டான் சுக்ரீவன். ஆனையினம் ஹரிஷ்ரேஷ்ட தத்தமஸ்யா அபயம் மயா, இவனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன், இவனை அழைத்து வா. இவனை அழைத்து வா என்று சொன்னவாறே இது ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமான சீன். ராமபிரான் விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுத்தது ராமாயணம் என்கிற வேதத்தில் உபனிஷத் என்பார் சுவாமி தேசிகன். வேதத்திலலாம் உபனிஷத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், நமக்கு தேவைப்பட்டது. அந்த மாதிரி மோட்சத்துக்கு விரும்புபவர்களுக்கு உபனிஷத்து ரொம்ப தேவைப்பட்ட போர்ஷன். அது மாதிரி ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி கட்டம் தான் நமக்கு தேவைப்பட்ட போர்ஷன். நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிறது. விபீஷனை சேர்த்து கொள்ளக்கூடாது, எதிரியின் தம்பி என்று ஆட்சேபித்த பொழுது எம்பெருமான் சொன்னால், எதிரியின் தம்பியாக இருந்தா என்ன, எதிரியாக இருந்தால் கூட நான் ரெடிஸ், என்னை அடைக்கலம் மூந்தால் கைவிட மாட்டேன்னு சொன்னான். அதுதான் நமக்கு நம்பிக்கை தருது. நாம் அத்தனை பேருக்கும் அபயம் கொடுக்கறது அதுதானே. அதனால தான் இந்த சர்க்க அபயப்பிரதானம் என்றே இந்த விபீஷண சரணாகதி பகுதிக்கு பெயர். அதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணினார்கள் நம்ம முன்னோர்கள். பெரியவாச்சான் பிள்ளை அந்த பகுதிக்கு ராமாயணத்தில் அற்புதமாக வியாக்கியானம் சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதெல்லாம் அபயப்பிரதான சாரம் என்றே சுவாமி தேசிகன் தன் புஸ்தகத்துக்கு பெயரிட்டார். இப்போ ஏற்பட்ட வசந்த கட்டம் அது ராமாயணத்தில். உண்மையிலேயே உங்களுக்கு ரகசியம் இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். அதாவது பெரிய திருமல நம்பிகளுக்கு ராமாயணத்தில் எக்ஸ்பர்டைஸ் ஜாஸ்தி, ரொம்ப அழகாக சொல்லுவான். அந்த திருமல நம்பிகள் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அவருடைய சகோதரின் குமாரர் தானே ராமானுஜர். துறவரம் பூண்ட பிற்பாடு தன்னுடைய பூர்வாசிரமத்து மாமா கிட்ட இருந்து அந்த ஞானத்தை வாங்கணும். உறவுல மீதியெல்லாம் வேண்டாம், ஞானம் வாங்கணும்னு அந்த ராமாயண விரிவுரை கேட்க வேண்டும் என்று ராமானுஜர் திருமலைக்கு அடிவாரத்துக்கு வந்தார். அவருக்கு மலை மேலே தங்குறதுல ஒரு விருப்பம் கிடையாது. ஏன்னா மலையை நாம் தூய்மையாக வச்சுருக்கணும், நாம் அங்கே இருந்து இயற்கை குரலுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது என்று மலையை காலாலோட தீண்டக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவருடைய பாசம் பக்தி அப்படி. அதனால் அவருடைய மாமா தான் கீழே ராமாயண விரிவுரையை சொல்லணும்னு வேண்டிட்டார். அவர் சரின்னு கீழே இறங்கி ராமாயணம் சொல்லி கொடுத்தார். தினம் காலை பூஜையான உடனே பெரிய திருமலை மலையிலேருந்து இறங்கி வருவார். இறங்கி மலை அடிவாரத்தில் அல்பிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குது இப்போ அந்த இடம். அந்த ஒரு மரத்த அடியில் ராமானுஜருக்கு அவர் சொல்வார் ராமாயணத்தை. பெரிய திருமலை சொல்வார். கீழே எம்பெருமானார் ராமானுஜர் அவருடைய சித்தி பிள்ளை எம்பார், இவா 2 பேரும் உட்காந்துக்க 2 ஆடியன்ஸ் தான் அந்த ராமாயணத்துக்கு. 3வது யார், 3வது உண்டு. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெல்ல பார்த்தா
அதாவது திருவேங்கடமுடியான் 3வது ஆடியன்ஸ். அங்கேருந்து மலையிலேருந்து பெரிய திருமலையில் இறங்கி வந்தவாறே உபன்யாசம் தொடங்கினவரே பெருமாள் வந்துடுவாராங்க கீழே. அப்போல்லாம் இவ்வளோ கலாட்டா கிடையாது, கூட்டம் கிடையாது. அதனால் பெருமாள் நின்று கேட்டுட்டே இருப்பார். ஆஞ்சநேயரும் பெருமாள். ஒரே ஒரு நாள் பெருமாள் தன்னை மறக்க முடியல. திருமலைமேல் சொன்ன உபன்யாசம் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படி தரிசனம் கொடுத்துட்டார். திருமலைமேல் பார்த்தார். ராமானுஜா விடாத பிடி பிடி அப்படின்னார். எங்கே பிடிக்கிறது? அப்படியே துளசி மாலை சிந்திருக்கு. நின்று கேட்டான்டா திருவேங்கடமுடியான். அவர் நின்றுன்ற இடத்துல இன்றைக்கும் ராமானுஜர் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதா என் பெருமாளுடைய திருவடியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதை பார்க்குறாங்க. ரொம்ப பேர் மலைக்கு போடுவாங்க, சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் கேட்டார். அந்த விபீஷண சரணாகதி கட்டத்தில் மெய் சிலிர்த்து போனார் ராமானுஜர். இதை நேரையே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் தோரிமான் பக்கத்தில் இருந்து ஒரு ஊரில் விபீஷண சரணாகதி கட்டது பெருமாளே இருந்தார். அவருடைய ஊரில் சரியாக நிர்வாகம் இல்லைன்னு அந்த பெருமாள் பற்றி நிர்வகிக்கிறவர் கஷ்டப்பட்ட பொழுதும் கனவிலை பெருமாள் வந்து என்னை திருவேங்கடமுடியான் மலையில் கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டார். கீழே ராமானுஜர் ராமாயணம் கேட்குற இடத்துல இங்கே விபீஷண சரணாகதி சொல்கிறார் திருமலை நம்பிகள் உபன்யாசம். அப்போ அந்த பெருமாள் வந்துட்டார். ராமர், லக்ஷ்மணர், சீதை, விபீஷணாழ்வான், சுக்ரீவன், அங்கதன், ஹனுமான் இவர் விக்கிரகத்தோடு வந்தாவன். வந்து திருமலைமன்ட்ட வணங்கி சொன்னான். சரின்னு ராமானுஜர் சொல்ல அந்த விக்கிரகத்தை எடுத்து திருமலை நம்பிகள் மேலே பிரதிஷ்டை பண்ணினார். அவர் தான் இப்போ இன்றைக்கும் கோயிலில் மலையப்ப சுவாமிக்கு இந்த பக்கத்தில் உற்சவராக இருக்கார். இங்கே பார்க்கலாம். அவரோட கூட வந்த விபீஷணன், அங்கதன், சுக்ரீவன் இவருடைய சிலையெல்லாம் விஸ்வக்சேனர் சன்னதியில் இருக்குது. வடப்பள்ளி நாச்சியாரிலிருந்து போனீங்கலாம் பார்க்கலாம், வரிசையாக இருக்காது. அது அற்புதமான காட்சி. அப்படி விபீஷனுக்கு அபயம் கொடுத்துட்டார் பெருமாள். அபயம் கொடுத்தவாறே லக்ஷ்மணான்னு கூட்டார். இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். பட்டாபிஷேகமாக எந்த ராஜ்யத்துக்கு? லங்கா ராஜ்யத்துக்கு. லங்கா ராஜா உசுரோடு இருக்கான். லங்கை இன்னும் கான்கர் ஆகலை, சமுத்திரத்தையே கிராஸ் பண்ணலை. என்ன தைரியம் அண்ணான்னு கேட்குற லக்ஷ்மணன். ஆனால் சுக்ரீவன் நினச்சினா என்ன தைரியம். அப்புறம் தான் புரிஞ்சுது. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், பயமே கிடையாது. உட்காந்துச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். பட்டாபிஷேகம் பண்ணி சமுத்திரத்தை கடந்து அப்புறம் அங்கே வந்துட்டாங்க. அப்போது ராமன் லக்ஷ்மணனோடு விபீஷன் நிற்கிறச்சு. மேலே ராவணன் பார்க்குற துரைக்கேது உபிரிக்கையிலேருந்து இவர் சைன்யத்தை. அப்போது இவனுடைய ஒற்றன் சொல்கிறான் ராவணனுக்கு, அவன் தான் விபீஷணன். சிவதா ராஜராஜேன லங்காயாம் விபீஷித, ராமபிரானால் லங்கேஸ்வரனாக பட்டம் சூட்டப்பட்டவன் அப்படின்னா. ஏய் அப்படின்னா விபீஷன் ராவணன். என்ன தைரியம் வந்து அவன் முன்னாடி சொல்லுவேன்னா, சுவாமி ராமனை பார்த்த தைரியத்தில் இதை சொல்லிவிட்டேன், நடக்க போதுட்டான். அப்படி பயமற்ற ராமனாக காட்சி எழுதினால பகவானுக்கு பயன் என்று. இதைத்தான் 472வது திருநாமம். இதுக்காக வசிஷ்டருக்கு நாரதர் சொல்கிறார். அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளு. அப்திர்ன திர்ணஸ்ஸ ச ராவணோபி ஹதோ ந சைவம் பலமஸ்ய சம்யக் ஞாதம் ததோப்யஸ்ய சகோதரோ பூத் பட்டாபிஷிக்தஸ்தி நிர்பயோசு. இதற்கு தமிழையும் கேளுங்கள். அலைகடல் அதனை கடைந்திடவில்லை, அரிப்படை ஆற்றல் அறியவில்லை, அடைக்கலம் புகுந்த அரியின் தம்பியை அரியணை அமர்த்தி முடிசூட்டினான். அஞ்சா நெஞ்சன் அஞ்சனமலையான், அவன் ராமனான அப்போதே, அதனால் அவன் நிர்பயனாம் பேரால். பயமெல்லாம் இல்லாமல் வாழ என்னுடன் கலந்து திருவேங்கடமுடியானை சிந்தித்து கொண்டு ஜெபியுங்கள். நிர்பயாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ